வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 4வது இயலை ஓகேங்களா வினா வங்கிய வீடியோவை பார்த்தோம். இப்போ அதே 8th புக்கில் 5வது இயலில் வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம். பாடம் 8 தமிழ் யூனிட் 5, அதாவது பார்த்தீங்கன்னா இயல் 5வது இயல் பாடம் 1 திருக்கோத்தரம் ஓகேங்களா. திருக்கோத்தாரம். கொஸ்டின் நம்பர் 1, பண்ணினின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர என்னும் தேவார பாடலை இயற்றியவர் சுந்தரர். ஆன்சர் சி, சுந்தரர். கொஸ்டின் நம்பர் 2, பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகசுனை வைரம் அவை செரிய என துவங்கும் தேவார பாடலை சுந்தரர் எந்த நகரத்தை பாடுகிறார்? ஓகேங்களா, எந்த நகரத்தை பாடுகிறார்? திருக்கோதரம், திருக்கோத்தாரம், திருக்கேத்தாரம். முழு பாடல், இதனுடைய முழு பாடல் பாருங்க. பண்ணினின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகசுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மதவேளங்கள் மணிவாரி கொண்டு ஏறிய கின் என்று இசை முரளும் திருக்கேத்தாரம் எண்ணீரோ. மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும், இவற்றால் இடையுறாது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருக்கேத்தாரம். ஆன்சர் திருக்கேத்தாரம். ஆன்சர் டி. கனக சுனை என்ற சொல்லின் பொருள் என்ன? பொன் வண்ண நீர்நிலை. பொன் வண்ண நீர்நிலை. பாருங்க. பலவை முதிர்ந்த மூங்கில். பண் இசை. மதவேளங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும். மத வேளங்கள்னா ஓகேங்களா மத யானைகள். பண்ணுனா இசை. பலவையினா முதிர்ந்த மூங்கில். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5, சைவ சமய குறவர்களில் சுந்தரர் எத்தனையாவதாளர்? அப்போ சைவ சமய குறவரில் சுந்தரர் எத்தனாவது? 3ஆம் ஆவர். பின்வருவனவற்றுள் சுந்தரரோடு பொருத்தமில்லாத பெயரை கண்டறி. ஓகேங்களா. ஆன்சர் பொருத்தமில்லாதது தர்மசேனர். மற்றது எல்லாமே வன்தொண்டர், தம்பிரன் தோழர், நம்பியூரார். இந்த 3மே சுந்தருடைய அடைமொழிகள். சுந்தரர் பாடிய பாடல்கள் 12வது திருமுறையில் இடம்பெற்றது எது? ஓகேங்களா. 7ஆம் திருமுறை தான் சுந்தருடையது. சுந்தரர் எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்? திருத்தொண்டர் தோகை. அடுத்து பாருங்க. 9, திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் முதலானோர் பாடிய பாடல் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேவாரம். மூவர் பாடிய பாடல் தான் தேவாரம். ஓகேங்களா. மூவர் பாடிய பாடல் தான் தேவாரம். அந்த 3 பேர் தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பின்வரும் தொடர்களில் தேவாரம் என்பதோடு தொடர்பில்லாதது எது? தொடர்பில்லாதது பதிகம் என்பது 12 பாடல்களை கொண்டது மட்டும்தான் தொடர்பில்லாதது. மீதி எல்லாமே தேவாரத்துடன் தொடர்புடையது. தே கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை என பொருள். தே கூட்டல் வாரம், இது ஆரம், இது வாரம் என்றால் இனிய ஓசை பொருந்திய பாடல் என பொருள். பதிக அமைப்பில் பாடல்களை இடம்பெற்றுள்ள நூல் இது, அதாவது தேவாரம். அப்போ பொருந்தாதது ஆன்சர் டி. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. ஓகேங்களா. வேளங்கள் என்றால் யானைகள். கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14, முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது
முழவ வதிர. பாடம் 2 பாடறிந்து ஒழுகுதல். 15வது கொஸ்டின் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சேராமை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல். களி தோகை. களி தோகை. பாருங்க, அளந்தவர் வறியவர், செராமை வெறுக்காமை, பேதையார் அறிவற்றவர், நேன்றல் பொறுத்தல், மறாமை மறவாமை, பொறை பொறுமை, இல்வாழ்வு என்பது டேஸ் என கலித்தொகை கூறுகிறது. வறியவர்க்கு உதவுதல். வறியவர்க்கு உதவுதல். பாருங்க, பாடல் ஆற்றல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல். கொஸ்டின் நம்பர் 17 பாதுகாத்தல் என்பது டேஸ் என கலித்தொகை பாடல் கூறுகிறது. அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பாடல் அடிகள் பாருங்க, போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. யாருடைய வழிகாட்டுதலின் வழிநடத்தல் பண்பாகும் என்று கலித்தொகை கூறுகிறது. சான்றோர். ஆன்சர் சி, சான்றோர். கொஸ்டின் நம்பர் 19 அறிவு எனப்படுவது யாது. அறிவு எனப்படுவது யாது என கலித்தொகை பாடல் கூறுகிறது. அறிவற்றவர் சொற்களை பெறுதல். அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். 20வது கொஸ்டின் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். காப்பாற்றுதல் என்பது டேஸ் என கலித்தொகை கூறுகிறது. செறிவு. செறிவு எனப்படுவது கூறியதே மறவாமை. பாடலடி. நிறை எனப்படுவது நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் டேஸ் என கலித்தொகை பாடல் கூறுகிறது. காத்தல். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. பாடல் அடி. டேஸ் எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் என கலித்தொகை பாடல் கூறுகிறது. ஓகேங்களா. நீதி முறை. நீதி முறை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் பவ்வல். உயிர் பவ்வல் என்பது பாடல் அடி. அடுத்து பாருங்க, பொறுமை. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் டேஸ் என கலித்தொகை கூறுகிறது. பொறுத்தல். பாருங்க, அடி பாடல் அடி. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். கலித்தொகை எந்த பா வகையால் ஆன நூல்? ஓகேங்களா. எந்த பா வகையால் ஆன நூல்? கலிப்பா. கலித்தொகையில் அமர்ந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகையை தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடி நெய்தல் களியை இயற்றியவர் நல்லந்தோவனார். யார்? நல்லந்தோவனார். நெய்தல் களியை இயற்றியவர் நல்லந்தோவனார். புத்தக பின்பக்க வினாக்கள். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தால் நமது கடமை. அளந்தாருக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும்னா இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். கொஸ்டின் நம்பர் 20 மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். ஓகேங்களா. நிறை எனப்படும். பாடறிந்து. பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. கொஸ்டின் நம்பர் 31 முறை எனப்படுவது. முறை கூட்டல் எனப்படுவது. ஓகேங்களா. ஆன்சர் பி, முறை எனப்படுவது. சேர்த்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா முறை எனப்படுவது. பாடம் 3 நாட்டுப்புற கைவினை கலைகள். கலை அழகு மிகுந்த மண்கலன்கள் கிடைத்த இடம் யாது? செம்பியான், கண்டியூர். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி. கீழடியில் சுடுமண் பொம்மைகள். திருவை என்பது பானை செய்யும் சக்கரம். பானை செய்யும் சக்கரம். கொஸ்டின் நம்பர் 34 பானை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு. பானை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு. பானை செய்தலை பாருங்க. ஓகேங்களா. மேலே போயிடுச்சு. பானை செய்தலை. பானை செய்தலை டேஸ் என்ன என்று
சொல்வது மரபு. பானை வனைதல். டெரகோட்டா எனப்படுவது சுடுமண் சிற்பக்கலை. 35. பின்வரும் தொடர்களில் எது சரியாக கொடுக்கப்படவில்லை? ஓகேங்களா? சுடுமண் சிற்பங்களில் வண்ணங்கள் பூசுவது தற்காலத்தில் தோன்றிய பழக்கம் ஆகும். இது மட்டும்தான் கொடுக்கப்படவில்லை. மற்றதெல்லாம் மண்பாண்டங்களை போன்று களிமண்ணால் செய்யப்பட்டு சூளைகள் சுட்டு எடுப்பவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்த சுடுமண் சிற்பங்களிலும் சிறந்து விளங்கியுள்ளன. ஓகேங்களா? இதில் பொருந்தாதது கொடுக்கப்படாதது ஆன்சர் சி. பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படுத்தும் மரம். பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படுத்தும் மரம் யாது? மூங்கில். மூங்கிலில் 3 வகைகளில் சேராதது. மூங்கில்ல 3 வகைகளில் சேராதது. மூங்கில்ல 3 வகைகளில் சேராது. அப்போ மூங்கில் 3 வகைப்படும். அதில் சேராதது தான் கேட்குறாங்க. சேராதது காட்டு மூங்கில். மீதி எல்லாமே பாருங்கள், கல் மூங்கில், கூட்டு மூங்கில், மலை மூங்கில். அதில் சேராதது காட்டு மூங்கில். கைவினை பொருள்களுடன் ஏற்ற மூங்கில் எது? கூட்டு மூங்கில். குழந்தைகளை படுக்கை பயன்படுத்தும் பாய். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய். ஓகேங்களா? தடுக்கு பாய். தடுக்கு பாய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டவை கூட பாய்கள் தான் என்பதை கும்பேடு மீப்பாய் களையாது என கூறும் நூல் புற 400. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஓகேங்களா? பனை மரம். டேஸ் மிகவும் குளிர்ச்சியானது. இதில் அமர்வது படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது. ஓகேங்களா? பிரம்பு. ஆன்சர் டி, பிரம்பு. பிரம்பு ஒரு கொடி வகை தாவரம். பிரம்பு ஒரு கொடி வகை தாவரம். தாவரவியல் பெயர் கலாமாஸ் ரெடாங். கலாமாஸ் ரெடாங். கொஸ்டின் நம்பர் 44. தமிழ்நாட்டில் பிரம்பு அருகிவிட்ட காரணத்தால் எது எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? ஓகேங்களா? அஸ்ஸாமு, மலேசியா, அந்தமான். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். புத்தக பின்பக்க வினாக்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். வனைதல். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில். கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுதுக. கயிற்று கட்டில். கயிற்று கட்டில். அடுத்து பாருங்க, பாடம் 4. தமிழர் இசைக்கருவிகள். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை யாது? ஓகேங்களா? இசை. இசை எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? இசை 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. பின்வரும் எது இசையின் 2 வகைகள்? இசையின் 2 வகைகள். குரல் வழி இசை, கருவி வழி இசை. இது செவிலி இசை மட்டும் பொருந்தாதது. அப்போ ஆன்சர் 1, 2. குரல் வழி இசை, கருவி வழி இசை. இதுதான் இசை 2 வகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டார். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டனர். பாணர். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? புற 400. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவி. ஓகேங்களா? தோல் கருவி. எடுத்துக்காட்டு முழவு, முரசு. முழவு, முரசு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 56. நரம்பு அல்லது தந்திகளை உடைய டேஸ் எனப்படும். நரம்பு கருவிகள். எடுத்துக்காட்டு யாழ், வீணை.
57 காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை டேஸ் எனப்படும். காற்று கருவிகள். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. 58 ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஸ் எனப்படும். கஞ்ச கருவிகள். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு சாளரா, சேகண்டி. சாளரா, சேகண்டி. சாளரா, சேகண்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59 கைப்பறை என்று அழைக்கப்படுவது யாது? உடுக்கை. பெரிய உடுக்கையை எவ்வாறு அழைப்பர்? தவண்டை. தில்லையில் நடமாடும் நடராஜனின் கைகளுள் ஒன்றில் பின்வரும் எதனை காணலாம்? குடுகுடுப்பை, சிறிய உடுக்கை. கொஸ்டின் நம்பர் 61 தண்டுடுக்கை, தாளக்கை, சார நடம், பயில்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? சம்பந்தர் தேவாரம். சம்பந்தர் தேவாரம். கொஸ்டின் நம்பர் 62 பின்வரும் தொடரில் குடமுழா குறித்த செய்திகளில் சேராதது 6 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. இது தவறு. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரிதாக இருக்கும். சரி. ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். பஞ்ச மகா சப்தம் என்று அழைக்கப்படும். அப்போ பொருந்தாதது ஆன்சர் ஏ. பின்வரும் எந்த அருங்காட்சியகத்தில் குடமுழா வகை முழவு என்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை அருங்காட்சியகம். 64 புல்லாங்குழலில் இடம்பெற்றுள்ள துளைகள் எண்ணிக்கை என்ன? புல்லாங்குழலில் எத்தனை துளை இருக்கும்? 7 துளைகள். கொஸ்டின் நம்பர் 65 மூங்கில் மட்டுமின்றி வேறு எந்த மரத்தினாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன? ஓகேங்களா? சந்தனம், செங்காலி, கருங்காலி, மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே. புல்லாங்குழலின் மற்றொரு பெயர் வேங்குழல். கொற்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பக்குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக விளக்கும் இலக்கியம் சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவ என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் மக்கட் பேரு. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் டேஸ் என்னும் இசைக்கருவியாக அடிப்படையாக மாறிற்று. கொம்பு. ஆன்சர் ஏ, கொம்பு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69 கொம்பு எனப்படும் இசைக்கருவி டேஸால் செய்யப்படுகிறது? பித்தளை அல்லது வெண்கலத்தால். கொம்புகளை வேடர் வேட்டையின் போது ஊதுவார். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகளை விரட்ட ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்களை விழித்திருக்க செய்யவும் கொம்புகளை ஊதுவர். ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 கொம்புக்குரிய வேறு பெயர்களில் பொருந்தாதது? வேளங் முழக்கம். மீதி எல்லாமே ஊதுகொம்பு, துந்துரி, எக்காலம் இதெல்லாம் பொருந்தாதது வேள முழக்கம். வேறு பெயர் சிங்க நாதம். இலக்கியங்களில் சங்கை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளன? மணிலம். சங்குனா இயற்கை கருவி. வளமாக சுழித்த சங்கு வலம்புரி சங்கு. சங்கின் ஒளி சங்கநாதம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணனை பாடலோர் எம்பாவை என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள இலக்கியம் திருப்பாவை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 73 கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு இசைக்கருவியை அடையாளம் காண்க. இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் உட்புறம் குவிந்து இருக்கும்.
இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர். இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னிசை அரங்குகளில் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும். ஆன்சர் சி, பாட்டில். பாட்டில் இசைக்கருவி இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜால்ரா. எது? ஜால்ரா. 75. இது வட்ட வடிவமான மணி வகையைச் சேர்ந்தது. இதனை குச்சியிலேயோ அல்லது இரும்பு துண்டிலேயோ அடித்து ஒலித்து என்பவர். அது எது? சேகண்டி. சேகண்டியை டேஸ் என்று அழைப்பர். சே மங்களம். சே மங்களம். இதனை கோயில் விழாப்பாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். இதனை கோயில் வழிபாட்டின் போதுமோ இறுதியின் போதும் இசைப்பர். பலா மரத்தினால் செய்யப்பட்ட விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும். திமிலை. திமிலை வேறு பெயர் தருக. ஓகேங்களா? பாணி. திமிலை என்னும் இசைக்கருவி எந்த வடிவத்தில் அமைந்திருக்கும்? ஆன்சர் சி, மணற்கடிகாரம். ஆன்சர் சி, மணற்கடிகாரம். சங்கோடு தாரை காலம் தளங்கொளி முழுங்க பேரி வேங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்னும் பாடல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் சி, பெரிய புராணம். ஆன்சர் சி, பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்திய பறை. கோட்பறை. பழங்காலத்தில் பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது முழங்கும் பறை. ஓகேங்களா? கோட்பறை. கோட்பறை. பறை இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தப்பு. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தாளம் அடிப்படையாகும். மத்து கூட்டல் தாளம் மத்தளம் என்று ஆகியிருந்தது என்று கூறியவர் அடியாருக்கு நல்லார். 2 கைகளிலும் இசைக்கப்படுவதால் முதற்கருவி எவ்வாறு அழைக்கப்படும்? இசைக்கருவி. ஓகேங்களா? முதற்கருவி என்று அழைக்கப்படுவது இசைக்கருவி மத்தளம். கொஸ்டின் நம்பர் 86. மத்தளம் கொண்ட வரிச்சங்கம் நின்று முத்தடைந்தாம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நாச்சியார் திருமொழி. தமிழர்கள் போர் துணையாக கொண்டு கருவிகளுள் முதன்மையானது டேஸ் ஆகும். முரசு. போருக்கு முரசு தான். புழக்கத்தில் இருந்த பல தமிழர் முரசுகளில் பொருந்தாததை கண்டறி. பொருந்தாதது கிளி முரசு. அப்போ முரசு பாரு 3 வகையா: படை முரசு, கொடை முரசு, மணமுரசு. பொருந்தாதது கிளி முரசு. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் நூல் சிலப்பதிகாரம். அப்போ தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் என்று முரசு பற்றி பதிவு செய்துள்ள 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 91. பின்வரும் குறிப்புகளை கொண்டு இசைக்கருவியை அடையாளம் காண்க. இது ஒரு முகத்துடைய முரசு வகையை சார்ந்தது. இது ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோளில் ஒரு வகை பசை பண்ணை தடவி முழங்குவ. ஓகேங்களா? இதுக்கு முழவு. பண்ணமை முழவு என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொருணராற்று படை. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. காலை உணவு கிழித்த முழவு மருள் பெரும்பலம் என்னும் இலக்கியம் எது? புற 400. புற 400. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. வெட்டுவர்களால் உருவாக்கப்பட்ட வெள்ளை போன்ற வளைவு உடையதாம்
நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான இசைக்கருவி எது? யாழ். பின்வருவனவற்றுள் மிக பழமையான யாழ் எவை? செங்கோட்யாழ், பேரியாழ். 21 நரம்புகளை கொண்ட யாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 14 நரம்புகளை கொண்ட யாழ் சகோடயாழ். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ். மீன் வடிவ அமைந்த யாழ் மகர யாழ். மகர யாழ். அடுத்து 99 யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமைக்கப்பட்டு பிற்காலத்தில் டேஸ் உருமாறி என்ப. வீணையாக. 100 யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவியாக வீணையில் எத்தனை நரம்புகள் உள்ளன? வீணையில் எத்தனை நரம்பு இருக்கு? 7 நரம்புகள் உள்ளன. பரிவாதினி என்னும் வீணை எந்த பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னனின் காலத்தில் தமிழகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? மகேந்திர வர்மன். அடுத்து பாடம் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர். ஒரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றை உருபுகளோடு தொங்கி அதாவது மறைந்து வருமானால் அதனை டேஸ் என்ப. தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 103 தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை பாருங்க: வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்று 6 வகைப்படும். 104 இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை டேஸ் என்ப. வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. கொஸ்டின் நம்பர் 105 பொறுத்துக. திருவாசகம் படித்தால். திருவாசகம் படித்தால் இது 2ஆம் வேற்றுமை உருபு தொகை இ. தலைக்கு வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை ஆ. சிதம்பரம் சென்றான். சிதம்பரம் சென்றான் 4ஆம் வேற்றுமை உருபு. மலைவீல் அருவி. மலைவீல் அருவி 5ஆம் வேற்றுமை உருபு. கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை உருபு. மறுபடியும் பாருங்கள்: திருவாசகம் படித்தான் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. தலைக்கு வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் 4ஆம் வேற்றுமை தொகை. மலைவீல் அருவி 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை தொகை. அப்போ ஆன்சர் இ ஆ இ உ ஆ. ஆன்சர் பி. மலைக்குகை கண் 7ஆம் வேற்றுமை தொகை. ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேங்களா? இதுதான் வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபு அதன் பொருளை விளக்கும் சொல்லு உறுப்பின் பயன் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. பாருங்கள் எடுத்துக்காட்டு: பணப்பை பணத்தை கொண்ட பை. பணத்தை கொண்ட பை. அடுத்து 107வது கொஸ்டின் பாருங்கள்: இலக்கண குறிப்பு அறிதல். பால் குடம். பால் குடம் என்பது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு: பொற்சிலை. ஓகேங்களா? பொற்சிலை 3ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொக்கத்தொகை. ஓகேங்களா? பாட்டுக்கு கொட்டகை. மாட்டு கொட்டகை. மாட்டு கொட்டகை 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை. மாட்டு கொட்டகை 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்கத்தொகை. கொஸ்டின் நம்பர் 109 காலம் காட்டும் இடைநிலையை பெயரெச்ச விகுதியை மறைந்து வரும் பெயரெச்சத்தை டேஸ் என்ப. வினை தொகை. ஆடுகொடி வளர்தமிழ். 110 காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் இலக்கண நூல். இலக்கண நூல் நன்னூல். இலக்கண நூல் நன்னூல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 111 பண்பு பெயரும் அது தழுவி நிற்கும் பெயரச்ச சொல்லும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புக்கள் மறைந்து வருவது பண்பு தொகை. வெண்ணிலவு கருங்குவளை. ஆன்சரு. எடுத்துக்காட்டு: சிறப்பு பெயர் முன்னும்
பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதை டேஸ் என்ப. இருபெயரிட்டு பண்புத்தொகை. எடுத்துக்காட்டு பனைமரம். எடுத்துக்காட்டு பனைமரம். கொஸ்டின் நம்பர் 113. ஊமைக்கு ஊமயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உருபுகள் ஒன்று மறைந்து வருவது. ஓகேங்களா? ஊமை தொகை. மலர்க்கை. எடுத்துக்காட்டு கயல்விழி. 114. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொற்கள் மறைந்து நின்று தருவது. மறந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உம்மை தொகை. இரவு பகல் தாய் தந்தை. எடுத்துக்காட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் சொல் உருபு வெளிப்பட வருவது. அப்போ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணும்மை. எடுத்துக்காட்டு பாருங்க, இரவும் பகலும், பசுவும் கன்றும். எடுத்துக்காட்டு இரவும் பகலும், பசுவும் கன்றும். கொஸ்டின் நம்பர் 116. வேற்றுமை வினை பண்பு ஊமை உம்மை ஆகிய தொகை நிலையில் தொடர்களில் அவை அல்லாத வேறு பிற சொற்கள் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். அன்மொழி தொகை. பாருங்க, அன்மொழி தொகைக்கு அல் கூட்டல் ஓ கூட்டல் தொகை. பொற்கொடி வந்தார். இதில் தொடை என்பது வளையல். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லாம் எச்சொல்லும் எவ்வுருவமும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதை டேஸ் என்ப. தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. பாருங்க, அந்த 9 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர்னு 9 வகைப்படும். அதில் ஒன்றா பார்க்க போகிறோம். பாருங்கள், எழுவாயை தொடர்ந்து பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அதுக்கு பேர் எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. 120வது கொஸ்டின். விழிப்பெயரானது பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது விழித்தொடர். ஓகேங்களா? நண்பா படி, நண்பா படி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 121. ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது வினைமுற்று தொடர். எடுத்துக்கொற்று சென்றனர் வீரர். 122. ஒரு எச்ச வினை பெயரச்ச சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது பெயரச்ச தொடர். எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். 123. ஒரு வினையச்ச சொல் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது வினையச்ச தொடர். எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான், தேடி பார்த்தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 124. ஒரு வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து, ஓகேங்களா, பொருளை உணர்த்தினால் அது வேற்றுமை தொகா நிலை தொடர். ஆன்சர் சி. கவிதையை எழுதினார். 125. ஒரு தொடரில் ஒரு இடைச்சொற்கள் வெளிப்படையாக வந்தால் அது இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு மற்ற பிற. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 126. ஒரு தொடரில் உரிச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது உரிச்சொல் தொடர். 127. ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்தால் அதுக்கு பேர் அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு நன்று நன்று நன்று. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை, பண்பு தொகை, பண்பு தொகை. கொஸ்டின் நம்பர் 130. கண்ணாவா என்பது எத்தொடர், விழித்தொடர். அடுத்து பொறுத்துக. பெயரச்ச தொடர். ஓகேங்களா? எழுவாய் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். விழித்தொடர் புலவரே வருக. ஓகேங்களா? அப்படியே வரிசையாக இருக்கு. ஆ ஆ ஆ ஆ இ இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி.
அடுத்து பாருங்கள், கலை சொற்கள். ஓகேங்களா? கைவினை பொருட்கள், கிரிப்டு, பின்னுதல், நெப்டிங், புல்லாங்குழல், ஃப்ளூட்டு, கொம்பு, ஹரன். முரசு, முரசுனா ட்ரம்மு. கைவினை பொருட்கள், அட்டிஷியன். குடைமுடைத்தல், பாஸ்கெட்ரி. சடங்கு, ரைட்டு. இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இணைச்சொற்களில் 3 வகைகளில் சேராதது இடையிணை மட்டும்தான் சேராதது. மீதி எல்லாமே நேரிணை, எதிரிணை, செறிவினை. இணைச்சொற்களில் சேராதது இடையிணை. இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒன்று நேரிணை, எதிரிணை, செறிவினை. ஒரு பொருளை தரும் இணை, ஒரு பொருளை தரும் இணை நேரிணை. பாருங்கள், சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ரெண்டுமே ஒன்று தான் குறிக்குது. ஓகேங்களா? இதுக்கு நேரிணை, இதற்கு நேரிணை. அடுத்து பாருங்கள், எதிரிணைக்கு பாருங்கள், எதிரெதிரே பொருளை உணர்த்தும் தரும் பொருள். எதிரெதிரே பொருளை தரும் வினை எதிரிணை. பாருங்கள், இரவு பகல், உயர்வு தாழ்வு. ஒரு பொருளின் செறிவை குறித்து வருவன செறிவினை. பச்சை பசேல், வெள்ளை வெளி. அடுத்து பாடம் 6, திருக்குறள். பின்வரும் எதை ஆராய்ந்து ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? செயலாற்றும் திறன் உடையவரை, செய்ய வேண்டிய செயலை, செய்வதற்கு காலத்தை. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். செய்வனை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். ஓகேங்களா? தெரிந்து வினையல், தெரிந்து வினையாடல், தெரிந்து வினையாடல். அடுத்து 136, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை டேஸ் விடல், அவன் கண் விடல். பொருள், இச்செயலை இந்த வகையில் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். 137வது கொஸ்டின், எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது டேஸ் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நடுவு நிலையில் ஓர்ந்து கண்ணோடு இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றும் அரசரை எது காப்பாற்றும் என்கிறார் திருவள்ளுவர்? அவரின் குற்றமற்ற ஆட்சி. எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓகேங்களா? இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டை செய்யின். 139வது கொஸ்டின், ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து பின்னர் ஒரு அரசன் எவ்வாறு தண்டிக்க வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? குற்றமிழைப்பவன் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு. தக்காக்கும் நாடி தலை செல்ல வண்ணத்தால் ஒத்தாக்கு ஒருப்பது வேந்து. அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் நெடுஞ்சொல்லை உடைய அரசர் என்று கெடுவார் என்று திருவள்ளுவர் கூறுவது. ஓகேங்களா? வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். இறைக்கடியன் என்று உடைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகு ஒல்லை கெடும். அடுத்து 141வது கொஸ்டின், கேட்பவரை தன்மயப்படுத்தும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் பின்வரும் எதன் இயல்பாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? சிறந்த சொல்லாற்றலில். கேட்பவர் பிணிக்கும் தகையார்க்கு கேளாரும் வேட்ப மொழிதாம் சொல் என்ற குறள். 142, எவ்வாறு சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்? யாராலும் வெல்ல முடியாத சொற்களை. சொல்லற்க சொல்லை பிரிது ஓர் அச்சொல்லை வெல்வார்க்கு சொல் இனிமை அறிந்தது என்பதுதான் குறள். கொஸ்டின் நம்பர் 143, செல்வ வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அறிந்து பேசுதல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? அவைகளின் தகுதி. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். 144, சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது
பல நூல்களை கற்றவரின் கல்வி என்னவாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். பொறுமையுடைமை. பின்பக்க வினாக்கள். அரசனது அவரது டேஸ் காப்பாற்றும். ஓகேங்களா? குற்றமற்ற ஆட்சி. குற்றமற்ற ஆட்சி. கொஸ்டின் நம்பர் 46. செல்வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். ஓகேங்களா? அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கண் கூட்டல் ஓடாது. கசடற என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது. கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆராய் ஆய்ந்து. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுதுக. என்றாய்ந்து. என்றாய்ந்து. இத்துடன் இயல் 5 8th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 5 வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.